Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா CSS ல மார்ஜின் லேயர்ல யூஸ் பண்ற ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு p tag கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த p tag குள்ள ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கேன். இந்த p tag என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னல் CSS ல கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் CSS ல என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு green yellowன்ற வேல்யூ கொடுத்திருக்கேன். இந்த green yellow எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு மார்ஜின் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் ஆகுதுன்னு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இது யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு கீழ என்ன பண்ணிருக்கேன்னா மார்ஜின் டாப்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு 10 பிக்சலும் மார்ஜின் ரைட்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு 20 பிக்சலும் மார்ஜின் பாட்டம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு 50 பிக்சலும் மார்ஜின் லெஃப்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு 25 பிக்சலும் ஆட் பண்ணிருக்கேன். இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு எலிமெண்ட்டை சுத்தி ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம இது யூஸ் பண்றோம். வாங்க ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா அந்த கண்டென்ட் கிரியேட் ஆயிட்டு பிளஸ் அதுக்கு சுத்தி எம்டி ஃபேஸ் கிரியேட் ஆயிருக்கு. இது நம்ம எப்படி பார்க்கலாம்னா நம்ம கன்சோல் ஸ்கிரீன் மூலமா பார்க்கலாம். இந்த இடத்துல 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இந்த கன்சோல்ல கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாடியை கிளிக் பண்ணிட்டு இந்த பீட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஆட் பண்ண கோடிங் இங்க இருக்கும். அதுக்கு கீழே நம்ம இந்த பாக்ஸ் மாடல்ல நம்ம எந்த இடத்துல இந்த பிக்சல் ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்துக்கலாம். இந்த இடத்துல டாப்ல 10 பிக்சலும் ரைட் சைடுல 20 பிக்சலும் பாட்டம்ல 15 பிக்சலும் லெஃப்ட் சைடுல 25 பிக்சலும் ஆட் பண்ணிடும். பாத்தீங்களா இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.